வணக்கம் தோழர்களே. அகரம் சேரியில தளபதி அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அந்த குட்டி ஸ்டோரி கேட்டோனே எனக்கு அது ஒரு பெரிய தாக்கம் ஒண்ணு ஏற்படுத்துச்சு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப்ல கூட அது ரொம்ப ஒத்துப்போகும். நம்ம தினசரி வாழ்க்கையில உங்க அலுவலகத்தில நீங்க பக்கத்தில யார்ட்டயாச்சும் பேசினாலோ, அத நீங்க நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது தளபதி அவர்கள் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சின்னவங்க, பெரியவங்க, அனுபவம் இருக்கவங்க, அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே இல்ல. ஒரு சூழலுக்கு ஏத்த மாரி ஒருத்தன் என்ன சொல்யூஷன் குடுக்குறான், அத அவன் எப்படி பண்றான், எது மாரி பண்றான், அதுதான் விஷயமே, அதுதான் மேட்டரே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அத நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஏன்னா, தளபதி குட்டி ஸ்டோரிய எப்பயுமே நண்பா, நண்பிகள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ சரி, இப்போ இந்த ஸ்டோரி எப்படி நம்மளோட தினசரி வாழ்க்கையில கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன வயதில ஒரு கல்லூரிய முடிச்சுட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போவோம். அப்ப வேலைக்கு போற இடத்துல பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு நமக்கு. நமக்கு அவங்க ரிப்போர்ட்டிங் போடுவாங்க. அப்ப பொதுவாவே உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிறிய வயதா இருக்கிற நம்மளை ஒரு சின்ன பையன், சின்ன பொண்ணு மனப்பான்மையிலே பார்ப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த கூட நீங்க எடுத்து சொன்னீங்க அப்படின்னா, உங்களை கடந்து போயிட்டு ஒரு சின்ன அதாவது ஆஃபீஸ் அளவுல உள்ள ஒரு அரசியல் செய்ய முற்படுவாங்க. ஸோ அந்த அந்த மாரி ஒரு ஈவென்ட் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இப்ப நானும் ஃபேஸ் பண்ணியிருப்பேன்ல நெறையா இந்த மாரி. ஸோ அந்த மாரி இது நம்ம சொசைட்டிலயே காமனா பார்த்தீங்கன்னா, என்ன மாரி ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு சிறிய வயதுடையவர் ஒரு விஷயத்த பெருசா சாதிச்சா அத எல்லாருக்கும் அந்த பாராட்டுற ஒரு எண்ணமோ, ஒரு மனப்பான்மையோ வரதில்லைங்க. முடிந்த அளவுக்கு, ஐயோ! இவர் நம்மளே முந்தி போயிறக்கூடாது. இவர் நம்மளே முந்தி போயிட்டாருன்னா, இவர் நல்லா பண்றாருன்னு போய் நம்மளோட முதலாளிட்ட சொல்லிட்டோம்னா, இவர் நம்மளை விட மேல போயிருவாரா? நம்மளோட வேலை போயிருமா? அப்படின்னு இந்த மாரி கவலைப்படுறவங்க தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க சமுதாயத்துல. ஸோ, அதனால நான் யோசிச்சு பார்க்கையில, அப்ப தளபதி சொன்ன அந்த குட்டி ஸ்டோரி எந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு இத எடுத்தோம் நம்ம. ஸோ, அந்த மாரி ஒரு சூழல் வந்தால் கூட, நீங்க அத சாதுரியமா கையாண்டு நீங்க எப்படி ஒரு விஷயத்த கையாள்றதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்றது தான் அங்க விஷயமே. ஸோ அதே மாதிரி அந்த பாலிடிக்ஸையும் சமாளிச்சு எல்லாரும் கண்டிப்பா மேல வரணும். ஏன்னா என்னைக்குமே திறமை தான் ஜெயிக்கணும். அது வயது அடிப்படையிலயோ, இல்ல அனுபவம்ன்ற அடிப்படையிலயோ சுருங்கிடக்கூடாது. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சச்சின், கங்குலி, டிராவிட் 3 பேரும் டீம்ல இருக்கையில பார்த்தீங்க அப்படின்னா, தோனி அவர்கள் டிராவிட், கங்குலிய நீக்கணும் அப்படின்ற வேண்டுகோள் வச்சப்ப எல்லாரும் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க தோனிய. அவர் சீனியருக்கு மதிப்பு குடுக்கல, அவங்க இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க, அத பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லாமே ஒரு காலம் தாங்க. அந்த 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 காலத்த நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா, அது எல்லாமே எது சரி, தவறு அப்படின்றது நமக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அந்த கேப்டன்ஷிப் எடுத்துட்டு 3 பேருமே இல்லாம வேர்ல்டு கப் வாங்கி குடுத்தோனே பயங்கரமா பண்ணாங்க. இன்னைக்கு அவர் வேற ஒரு இடத்துல இருக்காரு. அதே மாதிரியே நமக்கான நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சோனே தோனியே விலகி போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி ஸ்டோரியோட உள்ள ஒரு கனெக்ட். அப்ப இதே விஷயம் தளபதியினுடைய இதுல எப்படி செயல்பாட்டுல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் மாநாடோட பேச்ச கேட்டீங்க அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது இது நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, தளபதி அவர்களுக்கு அரசியல் புரிதலே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். முதல் மாநாட்டிலே சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஆட்சிக்கு வரதே கூட்டணி கணக்குகள்னால தான் வர்றாங்க. அது உண்மதானங்க. இப்போ நீங்க ஏன் ஏன் இன்னைக்கு கூட்டணிக்கு இவ்வளோ முக்கியத்துவம்? இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி தாவேகாக்காக திரு எடப்பாடி அவர்கள் காத்திருந்தாரு. காங்கிரஸ் தனக்கு தேவைப்படுது. காங்கிரஸ் இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு திமுகவோட ஸ்ட்ராட்டஜிக் டீமுக்கு தெரிஞ்சாலும், அதனுடைய தலைவர்களுக்கு தெரிஞ்சாலும், வெளிய காங்கிரஸ் இல்லைனாலும் நாங்க தனியா நின்னு ஜெயிப்போம் அப்படின்னு உதார் விட்டா கூட, இந்த சூழல ஏற்படுத்தினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த புரிதலுடைய தளபதி. இப்ப பாருங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க குட்டி ஸ்டோரியோட நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க. தளபதி அவர்களுக்கு அனுபவம் இல்லை, அரசியல் அனுபவம் இல்லை. அவர் ஒரு கூத்தாடி அப்படின்றத முன்வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு 2 பெரிய கட்சிகளும், ஆண்ட கட்சியும், ஆளும் கட்சியும் தன்னோட கூட்டணிய இறுதிப்படுத்தி தேர்தல் களத்துல போய் வேலை செய்யாம நிறுத்தி வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அவர்கள் தான். ஏன் அப்படின்னா,
இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியில் யார் யாருக்கு எத்தனை தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்படவில்லை. காங்கிரஸ் இருக்குமா இருக்காதான்னு தெரியலை. ஸோ அதனால் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாமே எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி அவர்கள் வந்து அரசியலை எளிமையாக புரிஞ்சுக்கிட்டதுனால. அவர் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே இது வந்து ஒரு கூட்டணி அரித்மெட்டிக் தான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திமுக கூட்டணி வந்து பலவீனம் அடைஞ்சிரும். அதே சைடில் நீங்கள் பேரலாக ஏடிஎம்கேவை பார்த்தீங்கன்னா, ஏன் தளபதி வந்து ஏடிஎம்கேவை பேசவே மாட்டுறாரு, ஏன் வந்து அவங்கள எதிர்க்கவே மாட்டுறாரு, ஏன் பாஜகவை பற்றி எதிர்க்கவே மாட்டாரு. நான் இதுக்கு வந்து நான் போன வீடியோலேயே வந்து பாஜகவை ஏன் எதிர்க்க மாட்டுறான்றது நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுனீங்கன்னா அது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக பேச்சு பொருளாக மாறிடும். அதாவது பிக்சர்லேயே இல்லாத தமிழ்நாட்டில் பிக்சர்லேயே இல்லாத ஒரு கட்சியை ஏன் நம்ம வளர்த்து விடணும் அப்படின்றதுனால தான் பேசுறதில்ல. மற்றபடி இந்த பயம் அப்படி இப்படிலாம் நம்ம அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா முக்கியமான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக அவர் அறிக்கை விட்டுருக்காரு. அதை எல்லாரும் பார்க்குறோம், எதிர்க்கிறாரு. கொள்கை எதிரி வந்து பாஜக அப்படின்றத தன்னுடைய முதல் மாநாட்டிலே வந்து சொல்லிட்டாரு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்டிஏ அலையன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நேச்சுரலாகவே ஒரு டிவைடட் பார்ட்டிஸாக சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஒரு அலையன்ஸாக இருக்குது. அதிமுக பார்த்தீங்கன்னா பிளவுபட்ட அதிமுக, நிறையா பேர் மாற்றுக் கட்சிக்கு போயிட்டாங்க. சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஓட் பேங்க் வந்து கம்ப்ளீட்டாக எரோட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ தேமுதிக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேமுதிகவோட தலைமை முடிவு வந்து எத்தனை தேமுதிக தொண்டர்களுக்கு உடன்பட்டு எடுத்த முடிவு அப்படின்றது தெரியல. பதவியில் இருக்கவங்க ஒரு மாதிரி முடிவும் தொண்டர்கள் ஒரு மாதிரி மனநிலையில் தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா தளபதி அவர்கள். அதை தவிர்த்து எடுத்திங்கன்னா அம்மா முன்னேற்ற கழகம், இப்போ சசிகலா அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் பேர் அங்கே போகிற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகுது. நிறையா பேர் பதவியை நீக்கிறாரு திரு தினகரன் அவர்கள். ஸோ அது ஒரு டிவைடட் பார்ட்டி. பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துகிட்டிங்கன்னா ஒன்ஸ் அகெயின் அங்கே உள்ள ஒரு டிவைடு. ராமதாஸ் அவர்கள் சீனியர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் உள்ள ஒரு பிளவு. ஸோ அதனால் அங்கே உள்ள தொண்டர்கள்லாம் என்னடா இவ்வளோ நாள் நம்ம வந்து இப்படி ஒரு தலைமைக்கு கீழே இயங்கியிருக்கோமா, இது வந்து குடும்பம் சார்ந்து எடுக்கப்பட்ட முடிவா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு தளபதி பொசிஷன் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பப்ளிக்கை போய் சேர்ந்துருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏன்னு ஒன்று இருக்கா, அதிமுகன்னு ஒரு கட்சிக்கு நம்ம வாக்களிக்கணுமா அப்படின்ற டிஸ்கஷன்ஸே வந்து பெருசாக பப்ளிக் லெவலில் இருக்க மாதிரி இல்லை. இது வந்து உள்ள ஒரு பப்ளிக்கில் உள்ள ஒரு ஃபீட்பேக். இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்ற நல்லா பொசிஷன் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியாதுங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் மூன்றாவதாக புதிதாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னா அது வந்து கிடையாது. தளபதி அவர்கள் இது எல்லாத்தையும் வந்து அரசியல் புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும்தான். இப்போ நீங்கள் அந்த குட்டி ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற சூழலில் ஒருத்தர் என்ன பண்ணி முடிவெடுக்கிறார், எதை பேஸ் பண்ணி முடிவெடுக்கிறார், அதில் சொல்யூஷன் ரிசல்ட் வருதா இல்லையா அப்படின்றது தான் இந்த இதுலேயே. இப்போ ஒரு பக்கம் தளபதி அவர்களை எஸ்ஓபி அது இதுன்னு போட்டு முடக்கினால் கூட அவர்கள் களத்தில் போய் தேர்தல் வேலையை ஆரம்பிக்க விடாமல் இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு கலாட்டாவை ஏற்படுத்தி தளபதி அவர்கள் முடக்கி வச்சிருக்காருன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதுவே ஒரு சாணக்கியத்தனம் தாங்க. இதுதான். ஸோ இது நம்ம தளபதி இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிறதா இருக்கட்டும், உங்கள் ரியல் லைஃப்பில் நடக்கிற, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடக்கிற விஷயங்களாகட்டும், திறமையை நம்புங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.